சினிமாவில் காட்டுற சிறை என்பது இதுவரைக்கும் சினிமாவில் சிறை அந்த சிறை காட்டப்படவே இல்லை. உண்மையான சிறை உலகம் வேறு. சிறை சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது. காலையில் வந்து அச்சு சோறு, பொங்கல். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத ஒரு மோசமான சாப்பாடாக இருக்கும். அது வந்து துவையல் இப்படி மேலே ஒட்டி வச்சுருவாங்க. அப்படி காலையில் ஒரு 3 மணிக்கு அது தயாராகிடும். அது ஒரு தள்ளு வண்டியில் வரும். நீங்கள் அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 உட்காந்துருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே சாப்பிட முடியாது. சட்னி இருந்தால் சட்னி தண்ணியாக இருக்கும். சரி, நல்ல சட்னி நல்லா அரைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5000 லிட்டர் தண்ணி அதில் உள்ளே ஊற்றிடுவாங்க. ஏன்னா 2650 கைதி. 2650னா ஒவ்வொரு நாளும் கல்யாண சாப்பாடு மாதிரி நீங்கள் போடணும். அப்படி பண்ண முடியுமா? எல்லாம் பண்ண முடியும்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சிறைவாசிக்கு 130 ரூபா ஒதுக்கியிருக்கு. காலை மாலை இரவு உணவு, ஒரு காலையில் ஒரு தேநீர், அப்புறம் மாலையில் ஒரு கடலை, நிலக்கடலை, அவிச்ச கடலை, அப்புறம் வந்து வாரத்தில் ஒரு முறை சிக்கன். இது வந்து சிறை விதி. முட்டை கொடுக்கணும். அது குண்டாஸ் கைதிகளுக்கு முட்டையும் பாலும் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு பால் படிங்கிறது ஒரு டம்ளர் பால், ஒரு முட்டை. இது சிறை விதி. நான் வந்து உயிரோடு இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்காகவே வந்து கொடுக்காங்க. ஆனால் அது முழுமையாக வராது. அதில் வந்து பல ஊழல்கள் நடக்குது. அப்போ தண்ணியாக தான் சாப்பாடு வரும். அதை நீங்கள் சாப்பிட முடியாது. 3 வேளையும் சோறு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? எனக்கு நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன். முன்னாடிலாம் இந்த வயிறு போட்டதுக்கு காரணமே சிறை உணவுனால தான். 3 வேளையும் சோறை திங்கும் போது உடற்பயிற்சி பண்ண முடியாது. 3 வேளையும் படுத்துக்கணும். உங்களுக்கு எனக்கு எப்படி இடம்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த டேபிளை விட கொஞ்சம் பெருசு, 6 அடி. இதுதான் என்னோட இடம். 213 நாள் இதுதான் என்னோட இடம். இதுக்குள்ளே தான் நான் படுத்துக்கணும். இதுக்குள்ளே தான் என் ட்ரெஸ்ஸு, என்னுடைய புக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இவ்வளோ தான் மொத்த இடமே. ஒரு 6 அடி. இதுக்கு தலையை இன்னொருத்தன் படுத்துருப்பான், இந்த பக்கம் இன்னொருத்தன் படுத்துருப்பான். இதில் 54 பேர் நாங்கள் படுத்துருக்கோம். அப்படின்னா நான் நகலவும் முடியாது. கொஞ்சம் பிறண்டு ஒரு விரல் பிறலாம், அவ்வளோதான். இதுக்குள்ள இவ்வளோ நேரம் உட்காந்தே இருப்பீங்க. 6 to காலைல 6 சாயந்தரம் 6 மணிக்கு லாக்கப்னா 5 மணிக்கு லாக்கப்பு. 5 மணிக்கு அப்புறம் உட்கார முடியாது. இப்படியே கிடப்போம். இந்த சோறு இருக்கு பாருங்க, அந்த சோத்துல இப்படி தலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்போம். இப்படியே பிள்ளைகளை நினச்சிக்கிட்டு, வீட்டை நினச்சிக்கிட்டு, அப்புறம் புக்கு ஒரு 1/2 மணி நேரம் புக்கு படிக்கும். 24 மணி நேரம் புக்கு படிக்க முடியாது. பைத்தியமாக மாறிடும். அவளும் படிக்க முடியாது. ரொம்ப சங்கடமாக இருக்காது. என்ன சொல்கிறது, ஒரு படமாகவே எடுக்கலாம். முழுமை இப்போ யாருமே இது வரைக்கும் படமாக எடுக்கலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப வேதனையாக இருக்கும் எனக்கு. தொடர்ச்சி அப்படின்னா நமக்கு என்ன நடக்குன்னு வெளியே தெரியாது. கம்யூனிகேஷன் கிடையாது. வாரத்தில் ஒரு முறை தான் அலைபேசி பேச முடியும். அது 9 நிமிடங்கள் தான். வீட்டில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, வாடகை கட்டணும், பேங்க்லோ, அதை பற்றி பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஓடிடும். நல்லா இருக்கியான்னு கூட கேட்க முடியாது. அப்புறம் வழக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்குள்ளே கட்டாயிரும். அடுத்த கால். அதாவது கொடுமை என்னன்னா, நம்ம ஒரு நாளைக்கு 10 முறை வீட்டுக்கு பேசுவோம். நம்ம நினைச்சா வைக்கலாம். அங்கே என்னன்னா 9 நிமிஷம் ஆயிரும், கட் ஆயிரும். ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் புதன்கிழமை தான் காத்திருக்கணும். ஒரு வாரம் காத்திருக்கணும். ஒரு ஃபோனுக்கு ஒரு வாரம் காத்திருக்கணும். அந்த புதன்கிழமை காலையில் ஆயிடுச்சுன்னா, எனக்கு புதன்கிழமை ஃபோனு ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்கு வரும். அந்த காலையில் ஒரு 9 மணிலேருந்து இப்படி பார்த்துட்டே உட்காந்துரும். எப்படா ஃபோன் காவலர் வருவார், எப்படா வருவாருன்னு அந்த ஏக்கம்லாம் சொல்லி அப்போ தான் நான் வெளி உலகத்துடைய சுதந்திரத்தை முழுமையாக உணர்ந்தேன். அப்போ வெளியே எவ்வளோ சொர்க்கமான வாழ்க்கை இருக்குது. எப்போ நினச்சாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், படத்துக்கு போகலாம், டீ குடிக்கலாம், ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்லாம். காசு இருக்கோ இல்லையா, வெளியே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கா, எதுவுமே வேணாம்னா ஒரு 50,000 சம்பளம் தான் அப்படி தோணும்ல. இயல்புலேயே சொல்கிறேன், எதுவும் வேண்டாம், இந்த யூடியூப் எதுவுமே வேண்டாம், பேசாமல் நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்கிற நிலைமெல்லாம் யோசிக்க தோணுச்சு.